ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசனின் கண்டஸ்டன்ட் நம்ம கனித்திரு இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க தங்கச்சி விஜயலட்சுமி தான் அந்த இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய டாஸ்க் வந்து உள்ளே நடந்ததில் அவங்க ரொம்ப பிடிச்சதான். ஸோ அதில் குறிப்பாக 2 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கே அவங்க ரொம்ப பிடிச்சதான். ஏன்னா அவ்வளோ போல்டாக வந்து அவங்க அந்த கேம் விளையாடினாங்க. அந்த பிக் பாஸ் கொடுத்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையாகவே அது ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க வந்து கேம் விட்டு வேறு மாதிரி எங்கேயோ ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் அவுட்டே பண்ண முடியல. அவங்க ரீச் அவுட் பண்ண போனாலே அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் தான் இருந்தது. தயங்கி தயங்கி தான் அவங்ககிட்ட எதனா சொல்கிறதுனே சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இந்த சென்சிட்டிவான இஷ்யூவாக வந்து அப்படியே மாற்றிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயம். பட் பார்வதியிட்ட போகும்போது எனக்கு அப்படி இல்லை. அவள் போல்டு, அவள் கத்துவா, கோவப்படுவா எல்லா விஷயத்துக்கும். என்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்து நியாயம் எல்லாம் பேசுவா. அந்த விஷயத்தில் எனக்கு அவள் மேலே வருத்தம் இருக்குது. பட் வந்து உண்மையாகவே செம்ம டேலண்டான பொண்ணு. என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கா. ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கேமுக்காக இந்த அளவுக்கு யோசிச்சு விளையாடலன்னு எனக்கே வந்து நிறைய டைம் வந்து அவ நினச்சி வந்து ரொம்ப பாராட்ட தோணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவட்ட வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் வந்து உண்மையாகவே வந்து வேறு யாராலும் முடியாது அங்கே இருந்தவங்களால. ஏன்னா, அந்த கண்ணில் அடிபட்டபோது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து மீண்டு வந்து விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த கேமை கன்டின்யூ பண்ணாங்க பாரு. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அவளுக்கு வந்து அது கூட கொஞ்சம் நியாயமாகவும் கொஞ்சம் விளையாடிருந்தானா கண்டிப்பாக அவள் ஃபினாலே வரைக்கும் போயிருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் காலால் தள்ளி விட்டு தான் தப்பு. மற்றபடி வேறு மாதிரி அவங்கள கீழே இறக்கி விட்டுருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அதிலுமே பார்த்தோன்னா கடைசியாக அவங்க ஒரு ஆள் இருப்பாங்க. மற்ற 3 பேர் அவங்கள போட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்போ கூட பார்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ணுங்கடின்னு சொல்லிட்டு ஒரு தில்லாக உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்லாம் உண்மையாகவே அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே வராதுங்க. உண்மையாவே அந்த இதில் அந்த பார்வதி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சாண்ட்ரா, பார்வதி இவங்க 2 பேரில் பெஸ்ட்டு யாருன்னு பார்த்தா பார்வதியே பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறாங்களா? இல்லை சாண்ட்ராவை பிடிக்காதால பார்வதி பெஸ்ட்டுன்றாங்களான்னு தெரில மக்களே. உங்களுக்கு என்ன தோணுது இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணதில்லன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி.